அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 32வது இறை வார்த்தை. இப்படியெல்லாம் நடப்பவர்கள் சாவுக்கு உரியவர்கள் என்னும் கடவுளின் ஒழுங்கை அறிந்திருந்தும் இவ்வாறு நடக்கின்றார்கள். தாங்கள் நடப்பது மட்டுமன்று, அப்படி நடப்பவர்களையும் பாராட்டுகிறார்கள் என்று சொல்லி புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இந்த இறை வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிற சாவு என்கிற அந்த வார்த்தையானது இந்த உலக பூர்வமான சாவை குறிப்பதல்ல. இந்த உலகில் வாழுகிற எல்லா மக்களும் ஒரு நாள் நாம் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அப்படி இருக்கும்போது சாவு என்கிற வார்த்தையானது திருவெளிப்பாடு புத்தகம் 20 அதிகாரம் 14 இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிற 2ஆம் சாவாகிய நெருப்பு ஏரியை, நித்திய நரகத்தை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் கடவுளின் கட்டளைகளை மீறி நெறிகேடாக செயல்பட்டு வாழ்கிற இறை பற்றில்லாத ஞானமற்ற மக்கள் தங்களைப் போல் நெறிகேடாக செயல்படுகின்ற மற்ற மக்களை பாராட்டுகிறார்கள். அவர்கள் இவ்வாறு செயல்படும்படி அவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இத்தகைய சூழ்நிலையில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நம்முடைய கடமை என்ன, பணி என்ன என்பதை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, எல்லா ஆத்துமாக்களும் மீட்பு பெற வேண்டும். தான் படைத்த எந்த மனிதரும் அழிந்து போகக்கூடாது. தான் படைத்த அத்துணை மனிதரும் மீட்பு பெற வேண்டும் என்பது கடவுளின் திருவுள்ளமாக இருக்கிறது என்று சொல்லி புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 1 திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்லுகிறார். இவ்வாறு எல்லா மக்களும் ரட்சிப்பு பெற வேண்டும் என்பது கடவுளின் திருவுள்ளமாக இருப்பதால் பாவ வாழ்க்கை வாழுகிற இந்த மக்களும் நெறிகேடாக வாழுகிற இந்த மக்களும் ரட்சிப்பு பெற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து முழந்தாள் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு முதல் சிந்தனையை கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து கண்ணீரோடு இந்த பாவ ஆத்துமாக்கள் மீட்பு பெறும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று உபவாசம் மேற்கொண்டு இந்த ஆத்துமாக்கள் மீட்பு பெற நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இவ்வாறு நாம் உபவாசம் இருந்து ஆத்துமா ரட்சிப்புக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற பொழுது கடவுள் நம்முடைய ஒருமன அந்த உபவாச ஜெபத்தை கேட்டு இந்த ஆத்துமாக்கள் மீட்பு பெற அவர் செயல்படுவார். இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் நாம் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு அந்த ஒருத்தல் முயற்சிகளை இந்த ஆத்துமாக்கள் மீட்பு பணிக்காக நாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து நாம் வாழ வேண்டும். குறிப்பாக இறைச்சி உண்ணாமல் நாம் இருப்பது, இவ்வாறு இந்த உலகப்பூர்வமான காரியங்களை தவிர்த்து ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு அந்த ஒருத்தல் முயற்சிகளை இந்த ஆத்துமா ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற பொழுது கடவுள் இந்த அர்ப்பண ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஆத்துமாக்கள் மீட்பு பெறும்படி அவர் செயல்படுவார். மூன்றாவதாக, புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்கிறார். இப்பேற்பட்ட மக்களோடு உறவு கொண்டு வாழக்கூடாது, மாறாக இந்த ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நான்காவதாக, இப்படிப்பட்ட நெறிகேடான வாழ்க்கை வாழ்கிற மக்களை சந்தித்து அது தவறு என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொல்லி புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்கிறார். அவர்கள் செய்கிற செயல்கள் வெளியே சொல்ல முடியாதபடி வெட்கக்கேடான செயலாக இருக்கிறது என்று சொல்லி புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்லுகிறார். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இப்பேற்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்கிற மக்களை சந்தித்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை தவறானது, இந்த தவறான வாழ்க்கை
அவர்களுக்கு எப்படிப்பட்ட கடவுளின் தீர்ப்பை கொண்டு வரும். அவர்கள் வாழ்நாளெல்லாம் அவர்கள் ஆத்துமா சரீரத்தோடு நரக நெருப்பிலே வெந்து அழிவை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுதான் கடவுளின் தீர்ப்பு என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் போது ஒருவேளை அவர்கள் அச்சம் கொண்டு அவர்கள் மாறி வாழ அது உதவி செய்யும். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் இந்த மக்கள் மனமாறி மீட்பு பெற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்தில் முழந்தாட்படியிட்டு கண்ணீர் சிந்தி இந்த ஆத்துமாக்கள் மீட்பு பெற பாரத்தோடு ஜெபிப்போம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று அனைவரும் உபவாசம் இருந்து இந்த ஆத்துமாக்கள் மீட்பு பெற பாரத்தோடு ஜெபிப்போம். மூன்றாவதாக இந்த ஆத்துமாக்கள் மீட்பு பெற ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு அந்த ஒருத்தல் முயற்சிகளை கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்வோம். நான்காவதாக இந்த ஆத்துமாக்களை சந்தித்து அவர்கள் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டி கடவுளின் தீர்ப்பை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அந்த ஆத்துமாக்கள் மனமாற நாம் செயல்படும் போது நம்முடைய இந்த இறை பணி நிமித்தம் பாவத்தில் வாழ்கிற அந்த ஆத்துமாக்களும் மீட்பு பெறும்படி பரலோக பிதா செயல்பட்டு அந்த ஆத்துமாக்களும் மீட்பு பெறும்படி செய்வார். இவ்வாறு இந்த உலகில் கடவுளின் மீட்பு பணியை நாம் நிறைவேற்றி இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாம் வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி நன்றி சொல்லு. இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இறை மக்களாகிய எங்கள் கடமை என்ன, எங்கள் பணி என்ன என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இறை மக்களாகி நாங்கள் பாவத்தில் வாழுகிற அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து அந்த ஆத்துமாக்களுக்காக ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா, எங்கள் ஒரு மன ஜெபத்தை கேட்டு எங்கள் ஒருத்தல் முயற்சிகளை ஏற்றுக்கொண்டு அந்த ஆத்துமாக்களும் மீட்பு பெறும்படி தேவரீர் செயல்படுவீராக. அப்பா பிதாவே, இவ்வாறு இந்த உலகில் உம்முடைய ஒளியின் மக்களாக நாங்கள் வாழும் போது இந்த உலகிலும் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதி இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.